சினிமா அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி சொல்றது, மிகப்பெரிய ஒரு கலைஞன் தான் பாரதி ராஜா சார். அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஸ்டுடியோவை தாண்டி வெளியிலயும் படப்பிடிப்பு பண்ண முடியும். சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல ஒரு வயல்வெளியில ஒரு புழுதி காட்டிலேயே கொண்டு போய் கேமரா வைக்க முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டியவர் தான் பாரதி ராஜா சார். ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் வந்து சரியா படிக்கலைன்னா கையை நீட்டுங்கன்னு சொல்லி பெரம்பல அடிப்பார் இல்லையா, அந்த மாதிரி தான் ஒருத்தர் வந்து நல்லா வரணும், அந்த படம் நல்லா வரணும், அந்த படைப்பு நல்லா வரணுங்கிறதுக்காண்டி அவர் செஞ்ச சில விஷயங்கள். 11 மணிக்கெல்லாம் பேக்கப் பண்ணிடுறீங்க, நான் ஈவினிங் வரைக்கும் போக வேண்டிய ஷூட்டிங்கை ஒரு 4 மணி நேரம் 2 மணி நேரத்திலே முடிச்சிடுறீங்களே அப்படின்னு கேட்டப்ப அவர் சொல்லியிருக்காரு, நீங்க கேட்டா ஷாக் ஆவீங்க. மனோஜ் வந்து 46 வயசு, தன் கண் முன்னே இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது அந்த பாரதி ராஜா சார் உடைஞ்சவர். அதுக்கப்புறம் மீண்டே வரலேன்னு நம்ம சொல்லலாம். உடல் பின்னடைவு, வயோதிகம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த மகனுடைய மறைவுங்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனையை வந்து பாரதி ராஜா சார் கொடுத்ததுங்கிறது 100% உண்மை. இன்னைக்கும் இருக்கிற இளம் இயக்குநர்கள், பல இயக்குநர்கள், மிஸ்கின்ல இருந்து அமீர்ல இருந்து லிங்குசாமில இருந்து பல பேர் வந்து பாரதி ராஜா சாரை வந்து அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்பா அப்படிங்கிற ஒரு அடையாளம் ஒரு தமிழ் சினிமால ஒரு இயக்குனருக்கு இருக்குன்னா அது பாரதி ராஜா சார் தான். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கலைஞர், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு நம்ம அவரை மிஸ் பண்ணிட்டோம். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. பாரதிராஜா அவர்கள் இறப்பு யாருமே ஏற்றுக்கொள்ள முடியல. அதாவது செட்டுக்குள்ள இந்த சினிமா வெளிக்கொண்டு வந்தவர். ஒரு தயாரிப்பாளரா அவரை பத்தி நான் நினைக்கிறீங்க சார், சொல்லுங்க. தயாரிப்பாளரா அப்படின்னு இல்லை, ஒரு சினிமா அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி சொல்றது, மிகப்பெரிய ஒரு கலைஞன் தான் பாரதி ராஜா சார். பாரதி ராஜா சார் மாதிரிலாம் கலைஞன் வந்து எப்பயாவது 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து வருவாங்க. அந்த மாதிரி ஒரு மகா கலைஞன் பாரதி ராஜா சார். தமிழ் திரையுலகத்துக்கு பெரிய பொக்கிஷம். இன்னைக்கு வந்து நம்ம அவரை இழந்துட்டோம். அதிகாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி சுமாருக்கு வந்து அவர் உயிர் பிரிஞ்சிருச்சு. ரொம்ப வேதனையான வருத்தமான விஷயம். தமிழ் சினிமாக்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கருப்பு நாள்னு சொல்லலாம். அற்புதமான படைப்புகளை கொடுத்த ஒரு கலைஞன். அதாவது ஒரு காலகட்டங்களில் சினிமா அப்படிங்கிறது ஸ்டுடியோவில் தான் நடந்துட்டு இருந்தது. எல்லா படப்பிடிப்புமே ஸ்டுடியோவில் தான் நடந்துட்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோவை தாண்டி வெளியிலையும் படப்பிடிப்பு பண்ண முடியும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு வயல்வெளியில் ஒரு புழுதி காட்டிலேயே கொண்டு போய் கேமரா வைக்க முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டியவர் தான் பாரதி ராஜா சார். அவருடைய முதல் படைப்பு 16 வயது நிலை படமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பிரேக்குன்னு சொல்லலாம். அதாவது வந்து தமிழ் திரையுலகத்தை திருப்பி போட்ட ஒரு படம், எல்லாரையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு படம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம். ஒரு அருமையான கதையை வந்து அந்த படத்தில் வந்து ஒரு சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து ஒரு பாப்புலரான ஒரு ஹீரோ, ஒரு இளம் ஹீரோவா பல படங்கள்ல காதல் நாயகனா நடிச்சுட்டு இருந்தாரு. அவரை கூட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா சப்பானிங்கிற கேரக்டர்ல கோமணம் கட்டி நடிக்க வச்சார். அந்த தைரியமெல்லாம் யாருக்குமே வராது. அதை வந்து அவர் முதல் படத்திலேயே வந்து அவர் செஞ்சாரு. அது ஒரு பெரிய பேர் அவர் கொடுத்தது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் சின்ன சின்ன வேடங்கள்ல நடித்துட்டு இருந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்தையும் பாத்தீங்கன்னா 16 வயது நிலையில வந்து அறிமுகப்படுத்தினாரு. அறிமுகம்னா அதுதான் அவருக்கு ஒரு பெரிய பேரை கொடுத்துச்சு. அதாவது இது எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு டயலாக் வந்து ரஜினிகாந்த் வந்து பாப்புலர் ஆக்குச்சு. அடுத்தடுத்து ரஜினிகாந்தினுடைய எதிர்காலத்துக்கு வந்து பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்த படம் 16 வயது நிலை. ஸ்ரீதேவி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு கிளாமரான ஒரு ஹீரோயின். அவங்க வந்து 16 வயது நிலையில ஒரு மயில் கேரக்டர்ல சாதாரண ஒரு கிராமத்து பொண்ணா நடிக்க வச்சார். இதெல்லாம் யாராலையுமே செய்ய முடியாத ஒரு சாதனை. உண்மையாலுமே பாத்தீங்கன்னா ஒரு முதல் படைப்பு அப்படின்னும் போது அது ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. அதாவது ஒரு கமர்ஷியல் படைப்பு, ஒரு குத்துப்பாட்டு, ஒரு ஃபைட்டு, ஒரு டான்ஸ், இப்படிதான் ஒரு படம் எடுக்கணும்னு எல்லா இயக்குனர்களும் நினைப்பாங்க. ஆனா பாரதி ராஜா சார் வந்து 16 வயது நிலை கொடுத்தாரு. அதுதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேரை கொடுத்துச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 16 வயது நிலை வந்ததுக்கு அப்புறம் பல சினிமா கனவுள்ள படைப்பாளிகள் இயக்குனர்களா வரணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பஸ் ஏறினது, ட்ரெயின் ஏறினது, அதாவது வந்து ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, சினிமாவுக்கு வந்து நம்ம வந்து இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது, ஒரு ஆர்வத்தை கொடுத்தது வந்து பாரதி ராஜா சாருடைய 16 வயது நிலை படைப்பு தான். இன்னைக்கும் இருக்கிற இளம் இயக்குநர்கள், பல இயக்குநர்கள், மிஸ்கின்ல இருந்து அமீர்ல இருந்து லிங்குசாமில இருந்து பல பேர் வந்து பாரதி ராஜா சாரை வந்து அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்பா அப்படிங்கிற ஒரு அடையாளம் ஒரு தமிழ் சினிமால ஒரு இயக்குனருக்கு இருக்குன்னா அது பாரதி ராஜா சார் தான். அப்படிப்பட்ட ஒரு எப்படி சொல்றது, உன்னதமான கலைஞர். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு நம்ம அவரை மிஸ் பண்ணிட்டோம். அது ஒரு வேதனையான செய்தி தான். வயது மூப்பு அது எல்லாத்துக்கும் வரும். அது இன்னைக்கு வந்து 84 வயசுல அவர் காலமாயிட்டாருங்கிறது ஒரு வருத்தமான, துயரமான ஒரு செய்தி தான்.
கொட்டு வாங்கினாலும் மோந்திர கையில் கொட்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு படம் எடுக்க அப்படின்னா வந்து செட்டில் ரொம்ப ஒரு கோவமா ஒரு பரபரப்பாக இருப்பார். முக்கியமாக நடிகர்கள் வந்து ஒழுங்கா நடிக்க அடிப்பாரு அப்படிலாம் சொல்கிறாங்களேங்க சார். ஆனால் அப்படி அடி வாங்கின நிறைய நடிகைகள் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அது எப்படி பார்க்குறீங்க? அடிப்பாரா அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்வி அப்படின்னா, இது சரியா இதுக்கு கேள்விக்கு பதில் சொல்லணும்னா அடிப்பார். பல நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவர் நினைச்ச மாரி வந்து ஆர்டிஸ்ட் வந்து ரியாக்ட் பண்ணல, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னா 1க்கு 2 தடவ, 2க்கு 4 தடவ, 7க்கு 10 தடவ சொல்லிக் குடுப்பார். அதுக்கப்புறமும் வந்து அவங்ககிட்ட இருந்து அந்த ரியாக்ஷன் வரல அப்படின்னா, சில நேரங்கள்ல கோவப்பட்டிருக்காரு, அடிச்சிருக்காரு, எல்லாம் நடந்திருக்கு. ஆனா எல்லாமே எப்படின்னா, ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் வந்து சரியா படிக்கலைன்னா கையை நீட்டுங்கன்னு சொல்லி பெரம்பல் அடிப்பார் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒருத்தர் வந்து நல்லா வரணும், அந்த படம் நல்லா வரணும், அந்த படைப்பு நல்லா வரணுங்கிறதுக்காண்டி அவர் செஞ்ச சில விஷயங்கள் தான். அவர் யாரையும் வேணும்ட்டுலாம் அடிக்க மாட்டார். அதாவது வந்து படைப்பு அது நல்லா வரணும். சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அழுகிற கேரக்டர் இருக்கும். அந்த அழுகிற கேரக்டர் அந்த ஆர்டிஸ்ட்க்கு வந்து சொல்லிக் கொடுப்பார். திரும்பி திரும்பி சொல்லிக் கொடுப்பார். கிளிசரின் போடுவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனா கூட பார்த்தீங்கன்னா, அந்த பெர்ஃபார்மன்ஸ்ன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அது ரியலா இருக்கணும்னு எதிர்பார்ப்பார் பாரதி ராஜா சார். அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் தான். அப்படின்னும் போது அவர் நினைச்ச மாதிரி வரல அப்படின்னா சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். கொடுத்து உடனே பார்த்தீங்கன்னா இமீடியட்டா கேமரா ஆல்ரெடி ரோல்ல வச்சிருவார். கேமரா ரோல்ல வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க இமீடியட்டா கொடுக்குற ஒரு ரியாக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே பிக்சரைஸ் பண்ணுவார். அப்படி வந்து ஒரு 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 படைப்பாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலைஞர்கள்ட்ட இருந்து அதை எப்படி முழுசா வந்து அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு பாரதி ராஜா சாருக்கு தெரியும். இதுக்கெல்லாம் நம்ம உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சிவாஜி கணேசன் சார் வந்து எத்தனையோ படங்கள்ல நடிச்சவர். ஆனா சிவாஜி கணேசன் சாருக்கு ஒரு பெரிய மகுடமா இருந்த படம் எப்படின்னா முதல் மரியாதை. முதல் மரியாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு படமா பண்ணியிருப்பாரு. நீ வழக்கமான சிவாஜி கணேசனை நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு சிவாஜி கணேசனை நம்ம பார்த்துருக்கோம் அந்த படத்துல. ஆரம்ப காலத்துல வந்து அந்த படம் வந்து முதல் மரியாதை சிவாஜி கணேசனை வச்சு பாரதி ராஜா இயக்குறார் அப்படின்றது அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்து பூஜை எல்லாம் போட்டு ஷூட்டிங் போயிட்டாங்க. தேனி பக்கம் ஷூட்டிங் போயிட்டாங்க. முதல் நாள் சிவாஜி கணேசன் வச்சு எடுக்கிறாரு. அவருக்கு நினைச்ச மாதிரி வந்து அந்த படம் வரல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்த அந்த அந்த மலைச்சாமி தேவர் அந்த படத்தினுடைய கேரக்டர், சிவாஜி கணேசனுடைய கேரக்டர் அது இல்லை அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு. ஷூட்டிங் ஒரு 11 மணியோட பேக்கப் பண்ணிடுறாரு. 2வது நாள் அதே மாதிரி பேக்கப் பண்றார். 3வது நாள் அதே மாதிரி பேக்கப் பண்றார். 4வது நாள் அதே மாதிரி பேக்கப் பண்றார். யூனிட்டுக்கு எல்லாம் ஆச்சரியம். என்னடா சிவாஜி கணேசனை கூட்டிட்டு வந்து 11 மணிக்கெல்லாம் டெய்லி பேக்கப் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு ஷாக்ல இருக்காங்க யூனிட்டே. அன்னைக்கு பாத்தீங்கன்னா சித்ரா லட்சுமன் சார் இன்னும் பல பேர் வந்து பாரதி ராஜா சார்ட்ட உதவியாளர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து என்ன சார் டெய்லி 11 மணிக்கெல்லாம் பேக்கப் பண்ணிடுறீங்க, நான் ஈவினிங் வரைக்கும் போக வேண்டிய ஷூட்டிங்க ஒரு 4 மணி நேரம் 2 மணி நேரத்திலே முடிச்சிடுறீங்களே அப்படின்னு கேட்டப்ப அவர் சொல்லியிருக்காரு, நீங்க கேட்டா ஷாக் ஆவீங்க. என்ன அப்படின்னா, இந்த கேரக்டருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சிவாஜி கணேசன் சார் வந்து செட் ஆகல அப்படின்னு. சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா நான் மாத்திரலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து ராஜேஷை போடலாமா இல்ல வந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடகர் இருக்காருல்ல அவரை போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது எப்படி அவர்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த மாதிரி தைரியம் வந்து ஒரு உண்மையான ஒரு கலைஞரால மட்டும் தான் சொல்ல முடியல. ஆமா, அவர் நினைச்ச அந்த மலைச்சாமி தேவருங்கிற கேரக்டர் அந்த கேரக்டரா சிவாஜி கணேசன் இல்லைன்னு நினைக்கிறார். யார் இல்லைன்னு நினைக்கிறாரு? சிவாஜி கணேசன் அந்த கேரக்டரா இல்லைன்னு நினைக்கிறாரு. எத்தனை படங்கள் நடிச்சவர் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லும் போது உதவியாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, சார் எப்படி நீங்க வந்து இதை வந்து சிவாஜி சார்ட்ட சொல்வீங்க? கூப்பிட்டு வந்துட்டீங்க, ஷூட் பண்றீங்க, 4 நாள் ஷூட் பண்ணிட்டீங்க, இப்ப போய் நான் வந்து வேற ஹீரோ போட்டுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? உங்களால சொல்லுவீங்களா? சொல்ல முடியவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீண்ட யோசனைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் சார் கிட்ட நேரடியாவே சொல்லிடலாம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிடலாம்னு சொல்லி அவருடைய அங்கு அந்த கிராமத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அவருக்கு கொடுத்துருக்காங்க சிவாஜி கணேசன் சார். அவர் அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றது, அந்த வயதான காலத்துல சிவாஜி கணேசன் சார் படப்பிடி போகும்போது துணைக்கு வந்து அவருடைய துணைவியார் கமலாம்மா வந்து போவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சும்மா வாசல்ல வந்து ஒரு ஸ்டவ் அடுப்பை வச்சு மீன் பொரிச்சிட்டு இருக்காங்க. அங்க ஆத்துல பிடிச்ச மீன் அது பொரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா மாமிசம்லாம் ரொம்ப நல்லா சாப்பிடுவார் சிவாஜி சார். அது மீன்லாம் ரொம்ப நல்லா சாப்பிடுவாரு. ஸோ மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. உள்ள பாரதி ராஜா சார் கார்ல இருந்து இறங்கி போகும்போது, என்ன பாரதி எப்படி இருக்கீங்க? என்ன டெய்லி வந்து 11 மணிக்கே பேக்கப் பண்ணிடுறீங்களாமே, என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்ல ஒன்றும் இல்லம்மா, அப்பா இருக்காரா அப்படின்னு இருக்காங்க. இருக்காரு அப்படின்னோடனே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி உள்ள போயிருக்காரு. உள்ள போனா இந்த ஈசி சேர்ன்னு சொல்லுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, அப்படியே சாஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், ஆடிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி சேர்ல வந்து சிவாஜி கணேசன் சார் சாதாரணமான ஒரு கை வச்ச பனியன், ஒரு துண்டு தோல்ல ஒரு சும்மா சின்ன ஒரு பழைய வேட்டி, வெள்ளை வேட்டி கட்டிட்டு இப்படி ஆடிட்டே இருந்திருக்காரு. உள்ள போனவர் பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் சார் பார்த்தோன்னே அவர் மனசு மாறிச்சு. டேய் அப்பா, நம்ம எதிர்பார்த்த மலைச்சாமி தேவர் இதுதான் அப்படின்னு நினைச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி 4 நாள் எடுத்தப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா,
அவர் சிவாஜி சாருக்கு வந்து பெரிய ஒரு முறுக்கு மீசை கொடுத்துருக்காங்க. மலைச்சாமி தேவர் அப்படின்னு பயங்கரமா இருக்கணும் அப்படின்னு ஒரு விக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பண்ணி காலில் ஒரு செருப்பெல்லாம் கொடுத்து ஒரு கம்பீரமான தோற்றத்தில் வந்து சிவாஜி கணேசன் சாரை வந்து 4 நாள்ல நடிக்க வச்சிருக்காங்க. அது வந்து இவருக்கு திருப்தி இல்லாமல் இருந்திருக்கு. சாதாரணமா வந்து ஒரு வீட்டில் இருக்கிற சிவாஜி கணேசன் சாரை பார்த்த உடனே மனசு மாறிட்டார். எப்பா இவர் தான் மலைச்சாமி தேவர், இவரை தவிர யாராலையும் அந்த கதாபாத்திரத்தை பண்ண முடியாதுன்னு நாளைக்கு காலைல ஷூட்டிங் போயிடலானே, ரெகுலரா போயிடலான்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு வந்த பாரதி அப்படின்னு கேட்டிருக்காரு சிவாஜி சார். இல்லைண்ணே இதுக்கு தான் வந்தேன், என்னை மாத்தலாம் தானே வந்த, உனக்கு திருப்தி இல்லை 4 நாளா, இப்ப திருப்தி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ணே இல்லைண்ணே நாளையிலேருந்து ஷூட்டிங் போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து ஷூட்டிங் போயிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. பாரதி ராஜா சாருக்கு பிரமாதமா கேமரா முன்னாடி பார்த்தோன்னு பிடிச்சி போச்சு அவருக்கு அந்த கேரக்டர். அப்படியே அவர் நினைச்ச மலைச்சாமி தேவர் கேரக்டர் வந்துருச்சு. சரி, நீங்க சொல்லும் போதே இன்னொரு கேள்வி வருதுங்க சார். பொதுவா வந்து ஒரு படம் அப்படின்னா வந்து ஒரு ஹீரோனை வந்து ஒரு கிளாமரா காட்டுவாங்க. ஆனா இவரை பொறுத்தவரை ஹீரோனா எப்படி பண்ண மாசா இந்த சிகரெட் பிடிச்சி அப்பெல்லாம் ஹீரோ கிடையாது. கோமணம் கட்டினாலும் ஒரு ஹீரோ தான். வெத்தலை பாக்க போட்டு பஞ்சு டைலாக் பேச இடத்துல வெத்தலை பாக்கு போட்டு பேசினாலும் அதுவும் டைலாக் தான். முக்கியமா இந்த ஹீரோயின்ஸ் வந்து கிளாமரா காட்டுறதை விட்டுட்டு அழகா ஒரு கிராமத்து பெண்ணை காட்டுறதும் ஹீரோயின் சொல்லி இந்த ஹீரோயின் மெட்டீரியல வடிவமைக்கிறதுல வந்து இவர் வந்து ஒரு தனி சிறப்பு பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம்ல சார். அதை பத்தி இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மலைச்சாமி தேவர் கேரக்டர்ல ஒரு சின்ன எண்ட் இருக்கு, அதை சொல்லிடுறேன். சொல்லுங்க. அது என்ன அப்படின்னா, சிவாஜி கணேசன் சார் ஓகே ஆயிட்டாரு, அன்னைக்கு ஒரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டு அதுக்கு வந்து எப்படி சொல்லியிருக்காங்க, சிவாஜி கணேசன் சாருடைய காலில் வந்து செருப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு சிவாஜி சார். செருப்பு இல்லாம நடந்து போறாருன்னு அங்க செட்ல இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அங்க வந்து முள்ளு கிளாஸ் கல் எதுவும் குத்திடக்கூடாதுன்னு கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். சிவாஜி சார் கூப்பிட்டுருக்காரு, யோ என்னைய எல்லாம் கூட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் நீங்க நடந்து வர போறீங்க, ஏதாவது குத்திடக்கூடாது, கல்லு முள்ளு குத்திடக்கூடாதுன்னு கூட்டிட்டு. கிராமத்துல கல்லு முள்ளோட தான் இருக்கும், கரண்ட் போர்டோட தான் இருக்கும். உங்க டைரக்டர் வந்து இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஏகப்பட்ட நோட்டனை சொல்றான். நீங்க ஒரு உதவியாளர்கள் நீங்க வந்து கூட்டிட்டு இருக்கீங்க, தள்ளுங்க அப்படியே விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் நடந்து போய் வெறும் காலோட தான் அந்த படத்துல நடிச்சிருக்காரு. ஸோ இது அந்த படம் அப்படிதான் வந்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இன்னொரு பக்கம் நீங்க கேட்டீங்க, கிளாமரா வந்து காட்ட மாட்டாரா ஹீரோயின் அப்படின்னா, கோமணங்கட்டி தான் காட்டுவாரா அப்படின்னா, கோமணங்கட்டியும் காட்டுவாரு. கமலஹாசனை கோமணங்கட்டியும் காட்டினார்ல 16 வயது நிலை. அதே கமலஹாசன் வந்து சிவப்பு ரோஜாக்கள்ல காமிச்சிருப்பாரு, பாத்திருக்கீங்களா? கோட் சூட் போட்டு சும்மா கோட் சூட் போட்டு ஓவர் மாடர்னா ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு பயங்கரமான அந்த சாங்ஸ், அவர் கமலஹாசன் நடந்து வர்றது, அவருடைய வீடு எல்லாம் அந்த ரிச்னஸ் எப்படி இப்படியே எடுப்பாரு, அப்படியே எடுப்பாரு, எப்படியும் எடுப்பாரு. நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விமர்சனம் வந்து பாரதி ராஜா சார் மேல வந்தது. அதாவது ஒரு கிராமத்து பெண்ணா கிழக்கே போகும் ரயில்ல ராதிகாவை காமிச்சாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல ஹீரோயின்ஸை வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் ஹீரோயின்ஸா வந்து காமிச்சிருக்காரு. பல பேரை மண் வாசனையில ரேவதியை அறிமுகப்படுத்தினாரு. கைதியின் டைரியில அதே ரேவதியை வந்து மாடர்ன் ஹீரோயினா காமிச்சிருந்தார். ஸோ எல்லா விதமான வெரைட்டிஸும் வந்து பாரதி ராஜா சார் பண்ணுவார். பாரதி ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ஆரம்பத்துல இந்த விமர்சனம் வந்தது என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து கிராமத்து படங்கள் தான் எடுக்க தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதை உடைத்து சிவப்பு ரோஜாக்கள், கைதியின் டைரி, டிக் 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 இப்படி படங்கள் எடுத்தாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடல் பேக்ட்ராப்ல வந்து முட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கடலோர கவிதைகளை எடுத்தாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சென்னை மக்களுடைய வாழ்வியலை வச்சு எண்ணுயிர் தோழன் ஒரு படம் எடுத்தாரு. ஸோ வெரைட்டியான படங்கள், எல்லாமே நல்ல நல்ல படங்கள். வேதம் புதிதெல்லாம் பாத்தீங்கன்னா அது அந்த மெசேஜ் சொல்லணுங்கிறதுக்காண்டியே, ஜாதிகள் இல்லைங்கிறத சொல்லணுங்கிறதுக்காண்டியே எடுக்கப்பட்ட படம். அதுவே அவ்வளோ அழுத்தமான ஒரு படமா இருந்தது. ஸோ இதுதான் பாரதி ராஜா சார் அப்படின்னா, பலவிதமான கேரக்டர்ஸ், பலவிதமான கதாபாத்திரங்களை வடிவமைச்சிருக்காரு. அந்த கதாபாத்திரங்களா அவர் வாழ வைப்பார் அந்த நடிகர்களை. அப்படி நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. நீங்க கார்த்திக்ல இருந்து, நிலகல் ரவில இருந்து, விஜயன்ல இருந்து, சுதாகர்ல இருந்து, நெப்போலியன்ல இருந்து, ராதிகால இருந்து, ரேவதில இருந்து, சுகன்யால இருந்து, ரமால இருந்து, ரதி அக்னிகோத்ரியிலிருந்து இன்னும் பல பேரை அறிமுகப்படுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா படைப்பாளிகள், அதாவது பாக்கியராஜ், மணிவண்ணன், மனோபாலா, இப்படி பல பேரை வந்து பாரதி ராஜா சார் வந்து திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்திருக்காரு. பெரிய பெருமைக்குரிய ஒரு நபர் சார். பாரதி அவர்கள் செஞ்ச நிறைய சாதனை பத்தி நீங்க சொன்னீங்க. நிறைய படைப்பாளி உருவாகி இருக்காரு, நடிகளை உருவாக்கி கொடுத்திருக்காரு. ஆனா அவர்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா, என்னோட மகனை வந்து ஒரு ஹீரோ ஆக்க முடியல. கடைசியா அவர் மகன் இறந்த பிறகுதான் அவர் ரொம்ப வந்து ஒரு வருத்தமா, அதாவது புத்திர சோகம் ரொம்ப பெரிய சோகம்னு சொல்லுவாங்க.
தன் மகனை வந்து ஹீரோவா ஆக்க முடியல, அடுத்து தன் மகனோட இறப்பு, இதெல்லாம் ரொம்ப பாதிப்படுத்த சொல்றாங்களே சார். உண்மையாலுமே பாத்தீங்கன்னா மனோஜனுடைய மரணம் பாரதி ராஜா சாருக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருந்தது. அதுதான் உண்மை. அதாவது இதுல என்ன முக்கியம் அப்படின்னா, பாரதி ராஜா சார் வந்து முதல்ல நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். திரைப்படத்துல வந்து நடிக்கணும், நம்ம ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டார். ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா கல்லுக்குள் ஈரம்னு ஒரு படம், அந்த படத்துல அவரே வந்து ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அடுத்து தொடர்ந்து நடிக்காம படங்கள் இயக்கிட்டு இருந்தார். அவருடைய நடிக்கணுங்கிற ஆசையை மனோஜ் மூலமா நிறைவேற்றிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. மனோஜ் வந்து ஒரு பெரிய நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. அவரே வந்து சொந்தமா தயாரிச்சு இயக்குனார். பல புதுமுக நடிகர்களை அறிமுகப்படுத்திய பாரதி ராஜா சார் மனோஜை வந்து பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் படத்துல வந்து கதாநாயகனை அறிமுகப்படுத்துறார். அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் ரோமான் மியூசிக் போறார். ஏஆர் ரோமான் வந்து அன்னைக்கு வந்து பீக்ல இருக்கார், பயங்கர பீக்ல இருக்கார். அன்னைக்கு அவர் போட்டு கொடுத்த எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸ். ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படமா அமைஞ்சிச்சு. அது வந்து பாரதி ராஜா சாருக்கு ஒரு பெரிய மன வலியை கொடுத்தது. எப்படின்னா பல பேரை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவர் அறிமுகப்படுத்தின எல்லாருமே தமிழ் திரை உலகத்துல டாப் ஸ்டார்ஸா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தன் மகனை வந்து பெரிய நடிகனா கொண்டு வர முடியலையேங்கிற ஒரு வலி வேதனை இருந்தது. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அல்லி அர்ஜுனா அப்படி இப்படி நிறைய படங்கள் சொந்தமா தயாரிச்சாரு. வேற சில படங்கள்லயும் மனோஜ் வந்து நடிச்சாரு. ஆனாலும் வந்து மனோஜால ஒரு பெரிய இயக்குனரா வர முடியலைங்கிறது பாரதி ராஜா சாருக்கு கடைசி வரைக்கும் ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துச்சுங்கிறது உண்மைதான். மனோஜ் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு பெரிய பேர் புகழ் எல்லாமே கிடைச்சதா அவர் பெருசா நம்பினாரு. மனோஜை வந்து செல்லமா ரொம்ப ரொம்ப செல்லமா வளர்த்தாரு. உண்மையிலுமே பாத்தீங்கன்னா மனோஜ் எல்லாம் வந்து ஒரு எலைட் கிட், வந்து கஷ்ட நஷ்டங்கள் தெரியாம ரொம்ப ரொம்ப ஒரு வசதியா வளர்த்த ஒரு மகன், ரொம்ப ரொம்ப பாசம் வச்சு வளர்த்த ஒரு மகன். பாரதி ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப இலகிய மனது, ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர். யாருக்காவது ஏதாவது கஷ்டம், ஏதாவது ஒரு டெத்து அப்படின்னா உடனே வந்து கண் கலங்கி அழுதுருவார். அவருடைய உணர்வுகளை வந்து அவரால் கட்டுப்படுத்த முடியாது. கலைஞர்களே பொதுவா அப்படி இருப்பாங்க. ஆனா பாரதி ராஜா சார் இன்னும் கொஞ்சம் அதிகம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டுவார். ஒரு நீண்ட கால நண்பரை ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாக்குறாருன்னா கட்டி பிடிச்சு அழுதுருவார். அந்த மாதிரி ஒரு நபர் தான் பாரதி ராஜா சார். அப்படி இருக்கும்போது மனோஜ் வந்து 46 வயசு தன் கண் முன்னே இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது மிக மிக பெரிய ஒரு வேதனையும் வருத்தத்தையும் கொடுத்தது. நம்ம அந்த இடுகாட்டிலே பாரதி ராஜா சார் மனோஜுக்கு கொல்லி வைக்க வந்த இடத்துல பார்த்தோம். நம்ம அந்த பாரதி ராஜா சார் உடைஞ்சவர் அதுக்கப்புறம் மீண்டே வரலேன்னு நம்ம சொல்லலாம். அந்த சோகத்திலிருந்து அவரால் மீண்டு வர முடியல. அவர் அந்த மன அழுத்தம் ஒரு பக்கம் பெருசா இருந்து மிகப்பெரிய ஒரு சோகம், அது இல்லாம இருக்கவே இருக்காது. மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருந்தது. உடல் பின்னடைவு, வயோதிகம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த மகனுடைய மறைவுங்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனையை வந்து பாரதி ராஜா சார் கொடுத்ததுங்கிறது 100% உண்மை. தமிழ் சினிமால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர். அதாவது நம்ம எல்லாம் வந்து இப்படி சாதாரணமா கடந்து போகவே முடியாது. அத்தனை சாதனைகள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 48 வருஷமா சாதனைனா சாதனைகள் தான். அவர் படைத்தது எல்லாமே சாதனைகள். அப்படிப்பட்ட ஒரு சாதனைக்குரிய மனிதர் வந்து பாரதி ராஜா சார். அப்படின்னும் போது நிச்சயமா வந்து விஜய் அவர்கள் அவரும் வந்து சினிமா துறையிலிருந்து முதலமைச்சரா வந்தவர் தான். அப்படின்னும் போது அரசு மரியாதை என்பது பாரதி ராஜா சாருக்கு 100% கொடுக்கப்படும். அரசு மரியாதை தாண்டி மக்கள் அவர் மனசுல வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு பாசம். பாரதி ராஜா சார் ஆரம்ப கால படங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. என் இனிய தமிழ் மக்களே, இந்த பாசத்துக்குரிய பாரதி ராஜா அப்படின்னு சொல்லி இந்த படைப்பை பத்தி சொல்லித்தான் ஆரம்பிப்பாரு. ஸோ மக்களோட கனெக்டான ஒரு நபர் தான் பாரதி ராஜா சார். அவர் மறைவுங்கிறது வந்து திரையுலகத்துக்கு பெரிய இழப்பு, எல்லாருக்குமே பெரிய இழப்பு. அவரை மாதிரி ஒரு இயக்குனர், அவரை மாதிரி ஒரு படைப்பாளி இன்னும் 100 வருஷம் ஆனாலும் கிடைப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம்தான். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.